பொன் சேர்மன் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும். எம் ரமேஷ் முரசனத்தில் வாக்களிப்பீர். கே முருகன் பம்பர சின்னம் வாக்களிப்பீர். வி சண்முகம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிப்பீர். நாங்கள் 6 பேரும் ஒரு கூட்டணி இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கூட்டணி, முரசனத்தில் வாக்களிக்கணும். இன்னொன்று வைகோ அவர்கள், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்கள். எங்கள் கட்சிக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பார். நல்லது நடக்கணும் என்றால் நிச்சயமாக வைகோ அண்ணன் எங்குனாலும் செய்வோம். இப்போ கூட அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி விவசாய சங்கம் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். யார் தெய்வசேகமணி சொன்னாருங்க? ஆமாம், அவர்கள் தான் சொன்னார்கள். ஏன்னு சொன்னார்கள்னா, நிச்சயமாக நமக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. நம்மளை வெறுப்பேற்றுக்குன்னு சிலர் இருப்பாங்க. ஜெயா டிவி, சன் டிவி, கேடிவி, இவங்களாம் என்னை வெறுப்பேற்றுக்குன்னு வருவாங்க. கலைஞர் டிவி, சரி ஏதோ ஒன்று பேசு, நம்மளுக்கு என்ன பேசாமல் இருந்துட்டா மூணு நாள் விடுறதில்ல. சார் அட தள்ளியானா கை வாங்கலாம், அதை உடனே படமாக எடுத்து அது ஒரு 10 தடவை கை இப்படின்னு தான் வச்சுருப்பேன். எதுக்கு இந்த கையினே தெரியாது. இது டிம்னு அடித்த மாதிரி அவங்க எடிட்டிங் பண்ணி போட்டுருவோம். இதுதான் அவங்களுடைய வேலையில். அந்த கேட்குறேன், சண்டி அவர்கிட்ட கேட்குறேன், இதை மாத்திரம் உடனே நீங்கள் என்னை மாத்திரம் போட்டிங்கன்னா கேட்கக்கூடாதுன்னு இப்படி தானே இப்படி தட்டினா இருந்தானே ஸ்டாலின் போட்டீங்க. ஆட்டோ எவரோ ஒருத்தர் அதை மாத்திரம் உடனே ஸ்டாலின் சொல்கிறாராம், இது பண்ணுறாராம், அவர் கன்னத்தில் அடிச்சிட்டாரு, அடிக்கல நீங்கள மறுப்பு சொல்கிற, அதை மாத்திரம் திரும்ப போட்டீங்கல்ல, இதையும் போடணும்ல. போடுவீங்களா? நீ போட மாட்டீங்க. அதனால தான் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வேலையை விட்டு நம்ம விட்டு. ஈரோடு மஞ்சளுக்கு பேர் போட்டோம். மஞ்சள் எதற்கு பயன்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கே நல்ல லுங்கிகள், பெட்ஷீட்லாம் தயார் பண்ணுவாங்க. நல்லாட்சி வேணுமோ கெட்டாட்சி வேணுமா கேட்டு ஜெயலலிதா பற்றி சொல்கிறேன். நல்லாட்சி வேணும்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க? யாராவது இறந்தால் உடனே 2 லட்சம் 3 லட்சம். இப்போ தேர்தல் நேரம், அப்போ ஒரு மனிதனோட உயிர் 3 லட்சம் இல்லாட்டி 5 லட்சமா? 3 லட்சத்துக்கு மேலக்குள்ள 4 லட்சம் சொல்லுங்கப்பா அந்த குடும்பத்திற்கு அவருக்கு. ஆனால் நீ வேகாத வெயிலில் தூக்கி கொண்டு வந்து போட்டு மனித உரிமை கழகத்தில் என் லாயர் குறிப்பை இவங்களை வச்சு அதான் கேஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். டெல்லியிலும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், சென்னையிலும். ஏன் இதெல்லாம் இந்த அக்கப்போர்? அதான் வந்தோடனே கண்ட நல்லாட்சி வேணுமா உங்களுக்கு? இல்லை தப்பான ஆட்சி வேணும். நல்லாட்சி வேணும்னா 35 வருஷமா பாருங்க. 35 வருஷம் திமுக, அதிமுக, நான் அதை செஞ்சேன், நீ இதை செய்யல, அதை செய்யல. யாராவது ஒருத்தங்க 35 வருஷம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களோட வேலை. இது வரைக்கும் யாரும் எந்த கட்சியும் ஒன்று செய்யலைங்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக என்ன சொல்லுது? அதிமுக செய்யலைங்குது. அதிமுக சொல்லி திமுக செய்யலைங்க. ஆக என்னையா மக்களுக்கு செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலை. ஆக நாங்கள் 6 பேரும் ஒரு சைடு இருக்கிறோம். நாங்கள் 6 பேர். எங்களுக்கு என்றைக்குமே இறங்கு முகமே கிடையாது. நாங்கள் 6 முகம். ஏன்னா இவங்க 2 பேரும் திமுக அதிமுகவும் இது வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டோம். இப்போ தெரிஞ்சதா 35 வருஷமா யார் என்ன, அதாவது 35 வருடமாக. ஏன்னா 1990 இன்னைக்கு வரைக்கும் என்ன 2016 எவ்வளோ 30 சமயமாக ஒரு 35 வருடம் வச்சுக்கிறோமே. 35 வருஷமாக ஏமாத்தானே வந்திருக்காங்க 2 கட்சி. திமுக அதிமுக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கனிமொழியும் ஸ்டாலின் சொல்கிறாங்களா, என்னென்னமோ சொல்கிறாங்களா, அது இதுன்னு. என்ன நாங்கள் அதான் கேட்டேன். உயிரின் விலை உங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சமோ, ஆனால் அந்த குடும்பத்தின் விலை நீங்களோ இல்லை நானோ ஒரு மாநாடு நடத்துவோம், இவ்வளோ போலீஸ் நிற்குமா? அன்னைக்கு நிற்பாங்க. அப்படின்னு கையை கட்டிட்டு வருவோம் ஒரு போலீஸ். அப்படிமா இங்கே ஆம்புலன்ஸ் என்ன சொன்னீங்களா? சரி குடிக்க தண்ணி சொல்லிட்டீங்களா? அதுபோக ஹாஸ்பிட்டலாக இருக்கா எல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஆடு மாடு நாங்கள் ஆடாம மாடா குற்றம் நடத்த மாதிரி அடைச்சிட்டு கேட்ட சைடில் போட்டு யாரும் யூரினும் போகக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாதான்.
அடிச்சு போட்ட மாதிரி அடைச்சி போட்டு வச்சிருந்தா இதில் எப்படி இருக்கும் மக்கள்? அராஜகத்தின் உச்சியில் இருக்கிறீங்க, அராஜகத்தின் உச்சியில் இருக்கிறீங்க. மக்கள் ஆட்டி அசைச்சவங்க கீழே இறங்கி நசிச்சு சின்னாவனப்படுத்திடுவாங்க. 2 பேரும் விசச்செடிகள் சின்னாவனப்படுத்திடுவாங்க. அதிமுக அதிமுக அன்னைக்கு எம்ஜிஆர் 2 பேரில் காட்டின ரெட்டை இலை. ஆனால் நீங்கள் காட்டுற 2 பேரா துக்கு துக்கு, 2 பேரா துக்கு துக்கு, 2 பேரா துக்கு துக்கு. இதில் துட்டு தான். அதான் வேலுமணி, தங்கமணி, என்னமோ ஒரு மணி, சுப்பிரமணி, இன்னொரு மணி இருக்கான். மொத்தம் 4 மணி மணி மணி. இங்கிட்டு பார்த்தா நிதி நிதி நிதி, இங்கிட்டு தயாநிதி, உதயநிதி, கலாநிதி. ஆக 2 பக்கமும் யார் மக்கள் மக்கள் மக்கள். யாராவது சொல்கிறாங்களா? நாங்கள் தான் தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் நல கூட்டணியோடு போய் சேர்ந்தோம். தமாக தான் மக்கள் நல கூட்டணியோட வந்து மக்கள் மக்கள் நாங்கள் தான் விரும்பி வரோம். அவங்க மணி மணி நிதி நிதி. அடா பாவி, உங்கள் பேரில் நிதின்னு இருக்கே, ஒருத்தங்க பேரில் மணின்னு இருக்கே. இதே நீங்களே பாருங்கள், மணிமணி நிதி நிதி. இது தவிர வேறு என்ன இருக்கு? நான் தான் சிந்து பார்த்தீங்களா மக்களே? தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் ஈடேறும். இல்லாமல் போனால் மேலும் மேலும் எந்த கண்கள் சூடேறும். என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமாட்டேன். தோழர் தமக்கு துன்பங்கள் வந்தால் சோற்றை கூட தொடமாட்டேன். இடிமழை மின்னல் இடை வரும் போதும் நடுங்கிட மாட்டேன். நான் தான் முன்வைத்த காலை பின்வைக்கும் வேலை என்னிடம் கிடையாது. தடந்தோள் உண்டு, தடக்கை உண்டு, தடைகளை செய்வேன். தூள்தான் லட்சிய தாகம் இருக்கின்ற பேருக்கு இதயங்கள் உடைய. இல்லாத தமிழகம், மது இல்லாத தமிழகம், இதுவரை தமிழகத்தில் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி. இந்த 3 இலக்குகளை முன்வைத்து நாம் வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்கிறோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இந்த 22 ஆண்டுகள் எங்கள் தோழர்களுக்கு தம்பி விநாயகமூர்த்தியாக இருக்கட்டும், அதன் பின்னர் நவபாரத் நாராயண ராஜாவாக இருக்கட்டும், நம்முடைய RMS அவர்களுக்கு தெரியும், சடையப்ப வள்ளலின் குடும்பம் கம்பனுக்கு உதவியதை போல அந்த குடும்பம் கட்சி தோழர்களுக்கு எந்த நேரம் சென்றாலும் உணவு வழங்கி ஜாதி வித்தியாசம் பாராமல் அவர்களையும் அரவணைத்த ஒரு குடும்பத்து பிள்ளைதான் டாக்டர் ரகுராமன். இந்த ரகுராமனை லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை கொண்டு குவித்த ராஜபக்சே மத்திய பிரதேசத்துக்கு வருகிறான் என்று அதை தடுக்க 1500 பேர் 25 பஸ் பர்வீன் டிராவல்ஸ் பஸ்ல நான் மல்லை சத்யா அழைச்சிட்டு போனோம். எங்களை அடிச்சு கொண்டாலும் கேள்வி கேட்பார் கிடையாது. அங்க டாக்டர், அரசாங்க டாக்டரா இருந்துகிட்டு துணிஞ்சு அங்க வேன்ல மருந்துகள் கொண்டு வந்து அங்க வந்து வைத்திய சிகிச்சை செஞ்சார். எங்க 1500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு யார் செய்வா? அது பிறகு வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட தியாகியைத்தான் நான் சாத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். மனிதநேயத்தோடு காசு குணம் எதிர்பார்க்காமல் யாருக்கும் வைத்தியம் செய்யக்கூடிய அருமையான தம்பி. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானால் எல்லா ஜாதிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நான் எப்படி சிவகாசி எம்பியாக இருந்த போது கட்சி பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் எல்லோருக்கும் சேவை செய்தேனோ அதை போல வாத தம்பி டாக்டர் ரகுராமனும் பணியாற்றுவார். பம்பரத்துக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி, வணக்கம். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டி. போலீஸ்
தானே? போலீஸ் தானே? ஜெயலலிதா போலீஸ் தானே? ஜெயலலிதா போலீஸ் இந்த வேலையை தான் செய்யும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். மே 19ஓட உங்க ஜோலி முடிச்சு போகும். என்ன வைகோ பேசுறது தெரியும், வம்புக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த போலீஸ் ஆபீசர். இவ்வளவு ஜனங்களுக்கு தெரியல. ஜெயலலிதா டூர்னா மூச்சு காட்டுவீங்களா? 10 மணி நேரம் அப்படியே ரோட்ல எல்லாம் மக்களை சாகடிப்பீங்க. மகுடஞ்சாவடியில பொதுக்கூட்டம் நேற்றுக்கு சேலத்துல வெயில்ல கொண்டு வந்து உட்கார வச்சு ஜனங்களை ஜெயலலிதா அங்க ஏர் கண்டிஷன் சுத்தி வச்சுட்டு பேசி 2 பேர் பச்சியண்ணன் என்பவரும் பெரியசாமி என்பவரும் நாற்காலில் உட்கார்ந்தவாறு செத்து போனார்கள். 2 பேரையும் சாகடித்த கொடுமைக்காரி ஜெயலலிதா என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த போலீஸ் ஆபீசருக்கு ரொம்ப நன்றி. இல்லாட்டி இதை சொல்லியிருக்க மாட்டேன். இந்த தேர்தலில் குருசாமி இங்கே வேட்பாளராக நிற்கிறார். இந்த நகரத்தில் அகல ரயில் பாதையை கொண்டு வந்த தகுதியோடு நான் பேசுகிறேன். நான் அகல ரயில் பாதை கொண்டு வந்து ரயில்வே மினிஸ்டரை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிற போது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரும் என் மரியாதைக்கு உரியவருமான PR ராமசுப்ரமணிய ராஜா அவர்கள் அந்த ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் காத்திருந்து அந்த வண்டி நின்ன உடனே எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை, மந்திரிக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை போட்டுட்டு இந்த அகல ரயில் பாதை வைகோ இல்லைன்னா ஒரு காரும் வந்திருக்காதுன்னு சொன்னார். நான் சிறையில் இருக்கும் போதுதான் இந்த அகல ரயில் பாதை ஓட விட்டது. அதுவும் ஒரு நாள் தான் ட்ரெயின் ஓடினது. பொதிகை எக்ஸ்பிரஸ் 7 நாள் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஒரு மகள ரயில் பாதைக்கு ஒரு போட்டோம். ஒரு சத்திரப்பட்டி சாலையில் ஒரு மேம்பாலம் வேணும். நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம். விஜயகாந்த் தான் முதலமைச்சராக வர போறாரு. நாங்க மேம்பாலம் கொண்டு வருவோம். இங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இப்பொழுது நான் கேட்பதெல்லாம் கட்சிகளை சார்ந்தவர்கள் கேட்டு ஓட்டு கேட்டு இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. 2 பக்கமும் வந்து ராட்சச பணபலம் கொண்ட கட்சிகள். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. 2 பேரும் மதுபான கம்பெனிகள் நடத்துகிறார்கள். அதிமுக ஆட்சியில் திமுகவினுடைய மதுபான கம்பெனிகளான எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்சே டிஸ்டிலரிஸ்ல 24,000 கோடிக்கு பிராந்தி, விஸ்கி, பீர், சரக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க. 15% அதிமுக காரங்களுக்கு இதுல கமிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ணன் கலைஞருடைய ஆட்சியின் போது ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியினுடைய குடும்ப வட்டாரம் நடத்துகின்ற மிடாஸ் டிஸ்டிலரிஸ்ல 20,000 கோடிக்கு திமுக இந்த மது வகைகளை வாங்கி இருக்கு. அதுக்கு 15% கமிஷன். இது 2 பேரும் இந்த ஒரு விஷயத்துல ஒன்னா இருந்து கூட்டு குற்றவாளிகள். இந்தியாவிலேயே இந்த கூட்டு கம்பெனி எந்த நாட்டிலும் இருக்காது. 2 பேரும் வேற வேற கட்சி, 2 பேரும் எலியும் பொறையுமா சண்டை போடுறாங்க. ஆனா மதுபான உற்பத்தியில 2 பேரும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டை அழிக்கிறாங்க. இப்ப மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு கலைஞர் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஜெயலலிதா அவர்களும் சொல்லுகிறார்கள். நான் 3500 கிலோமீட்டர் நடந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு 59,000 பிள்ளைகளை கொண்டு மதுவிலக்கு மரத்தான் நடத்தி சசிபெருமாள் சாகடிக்கப்பட்டார் என்று ஊரெல்லாம் போய் போராட்டம் நடத்தி எங்க ஊர் டாஸ்மாக் கடையை உடைச்சு நொறுக்கி என் தாயார் அந்த போராட்டத்தினாலே 60வது நாள் இறந்து போனார். இதை சொல்லக்கூடிய முழு தகுதி எனக்கு உண்டு. மதுக்கடைகளை பற்றி பேச நாங்கள் வருவோம், மதுவை ஒழிப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடத்துவோம். நாங்கள் வருவோம், விஜயகாந்த் தலைமையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி நடத்துவோம். கூட்டணி ஆட்சி என்பது இந்த கட்சிகள் இணைந்து அமைச்சரவையிலே பங்கேற்கிற ஆட்சி. இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஆட்சி. அப்படி ஒரு ஆட்சி அமைப்போம். ஆனால் இந்த தீர்ப்பை வழங்கும் சக்தி வாக்காளர்களிடம் இருக்கிறது. வாக்காளர்களை கவர்வதற்கு அதிமுக ஓட்டுக்கு 2000, திமுக ஓட்டுக்கு 1000 கொடுக்க எல்லா இடங்களிலும் பணம் ஏற்பாடு செய்து விட்டார்கள். எலெக்ஷன் கமிஷனால் இதை தடுக்கவே முடியாது. பணம் கொடுக்கத்தான் போறாங்க. இதை மீறி எப்படி ஓட்டு வாங்குறதுன்னா நாம சொல்லி எல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன். நான் தெரு தெருவாக கூட போய் ஓட்டு கேட்டேன். எல்லாம் கும்பிடுவாங்க, வரவேற்பாங்க, வைகோ நல்லா பேசினாருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த ரூபாய்க்கு ஓட்டை போட்டுருவாங்க. நான் இப்ப எப்படி தோத்த விருதுநகர்ல நான் சேவை செய்யலையா? நான் தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத சேவை செஞ்சப்ப கூட சொன்னேன். அதுக்காக ஓட்டு போடுறாங்க. அவங்க பணத்துக்கு ஓட்டு போட்டாங்க, என்னை தோக்கடிச்சாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. இப்பயும் அதுதான் செய்ய போறாங்க. அப்படி என்றால் எப்படி ஜெயிப்போம்னு நீங்க கேட்குறீங்க. 1.5 கோடி புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. இவர்கள் எந்த கட்சியும் சாராத இளம் பிள்ளைகள். இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்கள்
செல்போன் சிங்கங்கள் என்று நான் அழைக்கிறேன். அவர்கள் வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட, அண்ணங்கிட்ட, அப்பா கிட்ட, மாமங்கிட்ட, மச்சாங்கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட இந்த பணம் கொள்ளையடிச்ச பணம் நம்ம பணம் தான், இவங்க கொள்ளையடிச்சு கொடுத்து இன்னும் 100 மடங்கு கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஓட்டுக்க விலைக்கு வாங்குறாங்க. நம்ம விற்க கூடாது. ஆஸ்பத்திரியில போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில வைத்தியம் பண்ண முடியுதா? இல்ல. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் சாதாரண குடும்பம் வந்து மீண்டு வர முடியுதா? குடும்பமே. இப்போ ஒரு பையன் பரமக்குடியில இருந்து நகர செயலாளர் சரவண அப்பா இறந்து போனார் கிட்னியில. நான் வரும்போது துக்கம் கேட்டுக்கிட்டே வந்தேன். எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டேன். 5 லட்சம் செலவாச்சு கடைசி 10 நாள்ல என்னாரு. குடும்பமே ஒரு கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா, தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த குடும்பமே அழிஞ்சு போகும். அந்த கிட்னி ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பண்ண போன நோயாளி சாகிறது இல்லை, அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். வீட்டை வித்து எப்படியா காப்பாற்றணும்னு போடுறாங்க. சர்க்கார் ஆஸ்பத்திரி முறையா இல்லை, குப்பை கணக்கா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். மந்திரிகள், முதல் மந்திரி சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு தான் வைத்தியத்துக்கு போகணும், தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. யார் போறாங்களோ போகலையோ, இனிமேல் எந்த காரணத்தை முன்னிட்டும் அடியேன் சர்க்கார் ஆஸ்பத்திரியை தவிர தனியார் ஆஸ்பத்திரி போக மாட்டேன். நான் இதையெல்லாம் சொல்லுவது, இளைஞர்கள், இளம் பெண்கள், நீங்கள் வீட்டில் இந்த ஓட்டு மக்கள் நல கூட்டணிக்கு, தேமுதிகவுக்கு, தமாகவுக்கு போட்டா ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். 80% புதிய வாக்காளர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகையால் நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அவர்கள் செங்கொடி தோழர்கள் காலமெல்லாம் தியாகம் செய்து வளர்ந்தவர்கள். ஒரு எம்எல்ஏ சம்பளத்தை கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க, கட்சியில கொடுத்துட்டு அவங்க கட்சி கொடுக்குற 8500 ரூபாய் வைத்தா செலவழிக்கணும். அப்படி ஒரு ஒழுக்கமுள்ள கட்சிகள் 2 கம்யூனிஸ்டும். ஆகவே இந்த ராஜபாளையம் நகரில் குருசாமி அவர்களுக்கு அறிவாள் சுத்தியம் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. புது புது வழி ஒன்று பிறக்குது, பொது பொது நிற்கும், இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோழிக்கரங்களும் நீரை விட்டன, கொள்கை விதைகளும் வேரை விட்டன, நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாய் இங்கு நம்ம வேட்பாளர் கிருஷ்ணா கோபால் அவர்கள் படித்தவர், பிகாம், பிஎல் படிச்சிருக்காரு. இந்த தொகுதிக்காக நல்லபடியாக உழைத்து இந்த தொகுதி மக்களை மேம்படுத்துவதற்காக கேப்டன் அவர்களால உங்களுக்காக ஒரு சிறந்த வேட்பாளர் இங்க கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் மணப்பாறை தொகுதியில நீங்க பார்க்காத அனைத்து வசதிகளையும் நிச்சயமாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உறுதியாக இந்த தடவை உங்க எல்லாருக்கும் நாங்க செய்து தருவோம். அதுல முக்கியமான பிரச்சனை இங்க குடிதண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே போல இந்த பகுதியில மக்கள் நிறைய பேருக்கு பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது. உறுதியாக யார் எல்லாருக்கும் பட்டா இல்லையோ அவர்களுக்கு உறுதியாக பட்டா வழங்கப்படும் என்ற முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே நான் சொல்றேன். மலைக்கு இங்க நம்ம சுத்தி மணப்பாறையை சுத்தி பார்த்தா நிறைய மரம் இது இருக்கு, மலை. ஆனா மழைக்காலங்களில் வருகின்ற மழையை சேமித்து வைக்கக்கூடிய அளவு நீர்நிலைகளை இங்க உருவாக்காததால விவசாயத்திற்கோ குடிதண்ணீருக்கோ இங்க நீர்நிலைகள் கிடையாது. உறுதியாக இந்த மலைப்பகுதிகளில் வரக்கூடிய மழை நீரை சேமித்து நிச்சயமாக குடிப்பதற்கும் விவசாயத்திற்குமான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி
தமிழகம் முழுக்க கேப்டனுடைய தேர்தல் அறிக்கைப்படி நதிகளை இணைப்பதன் மூலமாக இந்த மணப்பாறை தொகுதிக்கு நிச்சயமாக நிரந்தரமாக குடிநீர் பிரச்சனையை நிச்சயமாக நாம செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதுவரைக்கும் ஆட்சி செய்த அதிமுகவோ திமுகவோ உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் நமது முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் சிறப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க நதிகளை இணைப்பதுதான் நம்மளுடைய முதல் கடமை, முதல் வேலை என்பது இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா இங்க தண்ணி இல்லாததுனால தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வறட்சி நிலைமை, எங்கேயுமே விவசாயம் கிடையாது. இன்னைக்கு நான் பாண்டிய நாடுகள், அதாவது மதுரை சைடு சவுத் ஃபுல்லா முடிச்சுட்டு இன்றையில இருந்து சோழ மண்டலத்தில் என்னுடைய பணிகளை ஆரம்பிக்க வந்திருக்கிறேன். அதுல முதல் படியாக மணப்பாறையில இருக்க எல்லா பகுதிக்குள்ள போனாலும் தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்லை, விவசாயத்திற்கு தண்ணி இல்லை, தொழிற்சாலைகளுக்கு தண்ணி இல்லை என்ற நிலைமையை தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்படுது. அப்ப நம்ம மக்களுக்கு முதல் தேவை என்ன? தமிழக நதிகளை இணைப்பது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அதனால உறுதியாக நதிகளை இணைப்போம். மழை காலங்கள்ல வர மலைப்பகுதிகளில் இருந்து வர தண்ணீரை சேமித்து உறுதியாக நிலத்துக்கு நிலத்தடி நீரை உயர்த்தி நிச்சயமாக விவசாயம் குடிநீர் நீருக்கு நிச்சயம் நம்மளுடைய வேட்பாளர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கிறேன். அதே போல இங்க கலை கல்லூரி இல்ல அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. உங்க எல்லாருக்கும் உறுதியாக கலை கல்லூரி இந்த இடத்துல அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதியை தருகிறேன். மருங்காபுரி தாலுகா அப்படின்னு பிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த தாலுகாக்கு வேண்டிய எந்த அடிப்படை வசதிகளையுமே இன்னைக்கு வரைக்கும் செய்யவே கிடையாது. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு மணப்பாறைக்கு போனோமா, இல்ல நம்மளுடைய அலைய விடுறாங்க, ஒண்ணு மருங்காபுரிக்கு போன்னு சொல்றாங்க, இல்ல மணப்பாறைக்கு போன்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படவே கிடையாது. இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. இதுக்காகவா நீங்க தாலுகாவாக இரண்டாக பிரிச்சீங்க, மக்களை இரண்டாக பிரிச்சு இன்னைக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தவித அடிப்படையும் இல்லாத ஒரு மருங்காபுரியை தாலுகாவாக மாற்றி இருக்காங்க. இதை வன்மையாக மக்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவோ யாராக இருந்தாலும் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்யல. எனவே உறுதியாக இந்த மருங்காபுரியும் மணப்பாறையும் இணைத்து நிச்சயமாக அடிப்படை வசதிகளை நிவர்த்தி செய்து தாலுகாக்கு வேண்டிய எல்லா வசதிகளையுமே ஏற்படுத்தி நிச்சயமாக தாலுகாவாக உங்களுக்கு தரம் உயர்த்தி தரப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்கிறேன். இந்த பகுதியில கடுமையான குடிநீர், விவசாயம், இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல இங்க 5 ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாட்டி கூட மக்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. நான் இந்த பக்கம் திரும்பினா என் கண்ணில் விவசாய பெருமக்கள் அதிகமா தெரிகிறீங்க. கிரீன் சிண்டு போட்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கம். ஏன் நான் இதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, கேப்டனும் சரி நானும் சரி விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் நாங்களும் அப்படிங்கறத பெருமையோட எல்லா நேரத்திலும் பதிய வைக்கும். எப்ப விவசாயம் சிறக்குதோ அப்பதான் தமிழ்நாடு முன்னேறியதாக வரலாறு இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சேத்துல காலை வச்சாதான் யாரா இருந்தாலும் சோத்துல கைய வைக்க முடியும் என்ற நிலைமை இருக்கு. அதனால விவசாயிகள் தான் உண்மையான எஜமானர்கள், விவசாயிகள் தான் உண்மையான முதலாளிகள் என்ற நிலையை கேப்டன் தலைமையிலான ஆட்சி நிச்சயமாக மாற்றி விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால விவசாயமும் நெசவும் ஒரு மனிதனின் 2 கண்கள் போன்றது. அதனால உறுதியாக தமிழ்நாடு முன்னேற விவசாயத்தையும் தொழிற்சாலைகளையும் முன்னேற்றுவோம், நெசவையும் முன்னேற்றுவோம். இதுதான் கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிக்கை. தமிழக நதிகளை இணைப்பது 2வது அறிக்கை. அதே போல படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக 3 மாசத்துல உருவாக்கி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன்.
இந்த பகுதியில ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கா உங்களுக்கு? தொழிற்சாலைகளும் கிடையாது, விவசாயமும் கிடையாது. அப்ப எப்படி இங்க இருக்கிறவங்க பிழைக்க முடியும்? உறுதியாக இந்த பகுதிக்கு வேண்டிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்க தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பெண்களுக்கு கேப்டனினுடைய லட்சிய திட்டமான ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்கின்ற அந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் முன்னிருந்து ஏற்படுத்தி தருவோம். அதே போல கேப்டன் சொல்லியிருக்காங்க 25 லட்சம் பெண்களுக்கு வெற்றி பெற்றவுடனே உறுதியாக உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். இன்னைக்கு நிறைய பேர் டிரைவிங் பழகி இருக்கீங்க, டாக்ஸி அதே போல ஆட்டோ பழக கொடுத்து நீங்களே உங்க ஓனர் டாக்ஸியும் ஆட்டோ வச்சு நீங்க சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செய்வோம். அதே போல தையல் பயிற்சி, அழகு பயிற்சி, அதே போல இன்னைக்கு எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்கு. விவசாயிகளுக்கு கொண்டு வர்றது எல்லாமே செய்வோம். ஒன்னு அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக என்ற நிலைமைதான் இருந்தது. ஆனால் முதல் முறையாக நமது கேப்டன் தலைமையில 5 கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி நாம அமைச்சிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது 3வது அணின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டின் முதல் அணி என்ற பெயர் எடுத்து ஆட்சி அமைக்க போகும் அணி நம்ம அணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நம்ம கட்சிக்கு கூட்டணி அமைப்பிற்கும் மதிமுகவை சேர்ந்த சகோதரர் வைகோ அவர்களுக்கும் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும் அதே போல சிபிஎம் சிபிஐ கட்சியை சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் முத்தரசன் அவர்களுக்கும் ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கும் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே திமுக அதிமுக என்கின்ற 2 விஷச்செடிகளை தமிழகத்தை விட்டு அகற்றி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான கேப்டனுக்கும் கூட்டணி தலைவர்களுக்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். உறுதியாக நிச்சயமாக நம்ம அணி வெற்றி பெறும். வரப்போகும் தேர்தலில் எல்லாரும் போய் ஓட்டு போடணும். 19ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட் தமிழ்நாடு உலகத்தையே தமிழ்நாடு பக்கம் திரும்பி பார்க்க செய்து ஒரு புதிய சரித்திரத்தை தாருங்கள், வெற்றியை தாருங்கள். இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டியது நமது வேட்பாளருடைய கடமை. நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். இந்த தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விவசாய பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தாய் குலங்களுக்கும் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். திமுக அதிமுகவுக்கு மாற்று கேப்டன் தலைமையிலான தேமுதிக மக்கள் நல தமாக கூட்டணி இந்த அணிக்கு வாய்ப்பு தந்து இந்த முறை நீங்கள் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற செய்வீர்களா? லஞ்ச ஊழல் கட்சியான அதிமுக ஆட்சிக்கு வரணுமா? ஊழல் கட்சியான திமுக ஆட்சிக்கு வரணுமா? கேப்டன் ஆட்சி வரணுமா? கேப்டன் ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கும். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும். நேர்மையான ஆட்சியாக இருக்கும். அதனால நிச்சயமாக இந்த 2 அணிக்கும் மாற்றாக கேப்டன் தலைமையிலான நல்ல அணியை நாம உருவாக்குவோம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான இந்த போர், இந்த 2 பேர் யாரு திமுக அதிமுக என்ற கொள்ளையர்களை தமிழகத்தை விட்டு அகற்றுங்கள். நல்ல தேர்தலை நிச்சயமாக முன்னேற்றுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நிச்சயம் நாம கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னிருந்து நிறைவேற்றுவோம். மாற்று கருத்து இல்லை. ஏன்னா துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது நிச்சயம். நாங்கள் இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி 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 என்று தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது வேட்பாளர் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலம் மாறும்
காட்சிகள் மாறும் கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும் துணி வெளுப்பாகும் துவைத்து போட்டால்தான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோழா தோழா வலியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது பிறர்க்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோழா தோழா பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் 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 எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா 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 நமக்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். அதேபோல் மேடையில் விட்டிருக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கோபால் முரசன் வாக்களிப்பேன். எம்.கே. ராஜா சம்பத் அவர்கள் பி.எல். சுந்தரம் கதிர் அர்வால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் கதிர் அர்வால் சின்னத்தில் வாக்களிப்பேன். ஏ. முனிசாமி அர்வால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிப்பேன் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசலாமா? ஏன்னா மணி ஆச்சு, அதுக்காக சில வார்த்தைகள் இல்லை எல்லா இடத்துலையும் 10 நாள் சொல்றதுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? அதாவது இன்னைக்கு ஜெயலலிதாவும் கலைஞரும் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அதே போல இது நினைத்த அண்ணாவும் ஆரம்பித்தார் கட்சி, கலைஞர் இப்படியெல்லாம் பண்ணுவார், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்தார கட்சி. அதே போல எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் பூந்த கருணாகரன் தான் ஜெயலலிதா அவருக்குள்ள நரிமை எடுத்த மாதிரி. அதாவது கருணாகம் குள்ள நரிங்கிறது ரெண்டு ஏன் சொல்றேன்னா, அது இடத்துல மாதிரி நீங்க குள்ள நரி தொந்தரம் பண்றீங்களா? இவங்க 2 பேரும் நாடு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காதான் கட்சி ஆரம்பிச்சாங்களா? மக்களை கொள்ளடிச்சு சொல்றன்னு இவங்க 2 பேர் இருக்காங்களே, அதான் குள்ள நரின்னு. 35 வருஷமா அவங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறக்காதான் போராடினாங்க. அண்ணாவும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித்தில் எம்ஜிஆர் அவர்களும். ஆக இந்த நாட்டு மக்களுக்காக நல்ல சின்ன கட்சி ஆரம்பிச்சாங்க. நாட்டு மக்களை கெடுக்கணுங்கிறதான் இவங்க அதுக்குள்ள புகுந்து குள்ள நதி மேலத்தனம் பண்ணி அண்ணா திமுகவும் அவர் ரிட்டர்னே கண்ணாடி இவங்க 2 பேரும் எப்போ போவாங்க, எப்போ செத்துருவாங்க. நம்ம இங்கே அதாவது என் ஆஃபீஸில் கல்லடிக்கிறாங்களாம், செங்கலை கொண்டு எழுதிறாங்களாம். கேட்டேன் தொல்லி பையன் வந்துருச்சா? இப்போவே 2 கட்சிக்கார தொல்லி பையன் வந்துருச்சா? கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சா? அதனால எங்கள் ஆஃபீஸில் என்ன நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் யாரும் இல்லைங்கிற தைரியம் அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கும்போது அடிச்சிருந்தா நாங்கள் பிடிச்சிருப்போம்ல. தைரியம் இல்லை, ஆஹா பெரிய தைரியம் அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கும்போது அடிச்சிருந்தா நாங்கள் பிடிச்சிருப்போம்ல. எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் இந்த விஜயகாந்த், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன். எனக்கு எந்த ஜாதியும் இந்த மதம்ல என்ன பேய எதை வேணாலும் அடிக்கட்டுமே, இங்கே வரட்டுமே, பயப்பட மாட்டேன்.
எதற்கும் எதுனாலும் சரி 6 சாவு 100 சாவு சும்மா பாடிக்கிட்டு இருந்தால் பத்தாது. 6 சாவு 100 சாவு நினைக்கக்கூடிய இந்த விஜயகாந்த் அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. உண்மைகளைத்தான் சொல்லுவேன், உண்மை தவிர எதுவும் சொல்ல மாட்டேன் என்பதை சொல்லிக்கொண்டு, மக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு, அந்த பம்பரம், அருவாள் சுத்தியல், அருவாள் சுத்தியல் நட்சத்திரம், அந்த கதிர அருவாள், அந்த பாதர சின்னம். அப்புறம் நான் பெரிதாக மதிக்கக்கூடிய எங்கள் ஐயா சின்னையா பெரியய்யா இருவரையும் நான் மதிக்கிற அவருடைய தென்னந்தோப்பு சின்னம். ஆக 6 சின்னம் உங்களுக்கு இருக்கு. யார் யார் எந்தெந்த சின்னத்தை நிற்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்னு தலைமையை கேட்டுக்கொண்டு நான் முன்னாடி முடிச்சிட்டேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன். ஏன்னா இது கூட கேஸ் போடுவாங்க. எனக்கு இன்னும் யாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு ஆறுகளில் கேஸ் போட்டவர் தான் நான் கலைஞர். எனக்கு ஆற்காடில் எனக்கு கேஸ் போட்டார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு. அப்படிப்பட்டவங்க தான் ஜெயலலிதாவும் சொல்லிக்கொண்டு விட நன்றி வணக்கம். நீங்கள் நல்லாட்சி வரையில இல்லை கெட்டாட்சிக்கு வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்சி என்றால் நாங்கள் எல்லாம் நல்லவங்க. எங்களுக்கெல்லாம் வாக்களித்து நீங்களாம் ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய நாங்கள் அனைவரும் விராலிமலையில முருகப்பெருமானுடைய பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கிறது. இங்க மயில்கள் அதிகமாக இருக்கு, குரங்குகள் அதிகமாக இருக்கிறது தெரியும். ஏன்னா நான் வரும்போதே 3 மயில் கிராஸ் பண்ணி போச்சு. இப்பதான் வரும்போது பார்த்தேன் விராலிமலை டெம்பிள் தெரிஞ்சது. இதற்கு முன்னாடி இங்க விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் மந்திரியாகவும் இருந்தவர் யார்? விஜயபாஸ்கரா? அவர்தான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா? இந்த வாட்டிய மருதனா? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப உங்களுக்காக இந்த தொகுதிக்காக முன்னேற்றம் பண்ணியிருக்காரா? அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கா? ஒரு எம்எல்ஏவாக மந்திரியாக விராலிமலை தொகுதியை முன்னேற்றி இருக்காரா? இங்க நல்ல சாலை வசதி இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? படித்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? கிராமங்கள் தோறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? நல்ல பராமரிக்கப்படுகிறதா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவர் மந்திரியா இங்க இருந்தாரு? எதுக்கு மந்திரி இருந்தாலும் மந்திரி நீ எந்திரி சொல்லி நடத்த வேண்டிய. அதனால விஜயபாஸ்கர் எல்லாம் மறுபடியும் ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வந்தாருன்னு வைங்க, உறுதியா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், விராலிமலை தொகுதி மக்கள் விஜயபாஸ்கரை ஓட ஓட விரட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய நிச்சயமாக நீங்க சொல்லணும், செய்யணும். ஏன்னா பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே சொல்லி பொய்யாக மட்டுமே 5 வருஷமா ஆட்சி பண்ணி எந்த முன்னேற்றத்தையுமே இந்த விராலிமலை தொகுதியில உங்களுக்கு செய்யவே கிடையாது. அப்ப எதுக்கு இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்? மீண்டும் எந்த மூச்சை வச்சு உங்ககிட்ட எல்லாம் ஓட்டு கேட்க வருகிறார் என்ற தைரியத்துல உங்ககிட்ட ஓட்டு கேட்க வருகிறார் என்பதை நீங்க தான் எனக்கு சொல்லணும். எந்த வயசு ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே தைரியத்துல தான் இன்னைக்கு மீண்டும் விராலிமலை தொகுதியிலேயே போட்டி போட வருகிறார். யாருடைய காசு? உங்களுக்கு ஓட்டுக்கு காசு தராங்களே, யார் காசு? மக்களுடைய காசு. லஞ்சம் ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச காசை தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது மட்டும் மக்களுக்கு காசு என்று சொல்லி வரும். இது போல அரசியல்வாதிகள்
போலி அரசியல்வாதிகளுக்கு மக்களாகிய நீங்கள் தகுந்த பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயம் கொடுத்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையில மக்களுக்காக மக்கள் பணிக்காக கேப்டன் கூட நான் வந்தப்ப அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுனது உங்ககிட்ட சொல்றேன். கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அப்ப சட்டசபையில ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. யாரு? மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் வயசுல பெரியவர், தள்ளு வண்டின்னு சொன்னதுனாலேயே இன்னைக்கு ஜெயலலிதா அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்வதுதான் அதிமுகவுடைய ஒரே வேலை. அதனால கேப்டனே எதையாவது ஒண்ணு சட்டசபையில உட்கார்ந்து கிண்டல் பண்றது, கேலி பேசுறது. சட்டசபைக்கு இதுக்கு தான் போறாங்களா ஏடிஎம் கேட்கறாங்க? அதுக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனையை பேசணும், தொகுதியை முன்னேற்றணும், தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து அதை முன்னேற்றுபவர்கள் தான் இந்த தொகுதிக்கு உரியவர்களாக இருப்பாங்களே ஒழிய கேலி கிண்டல் பேசுறவங்களும் ஜாதியை பத்தி பேசுறவங்களும் எப்படி ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க முடியும் என்பதை மக்கள் கண்டனமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். மக்களுக்காக மக்கள் பணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னதை இப்போ முன்னாடி சொல்றேன். ஏன்னா இதுதானே அவருடைய தொகுதி. மிஸ்டர் விஜயபாஸ்கர் கேப்டனை எதிர்த்தவங்க இது வரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. நீங்க தொடர்ந்து கேப்டன் கிட்ட தேவையில்லாம மோதிட்டு இருக்க. வெகு விரையில உங்க அம்மா உன்னை சீட்டு காலி பண்ணி அனுப்ப போதா இல்லையான்னு பாருங்க. நான் சொன்ன ஒரே வாரத்துல மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் இதே புதுக்கோட்டை மாவட்டத்துல இதே விஜயபாஸ்கரால உருவாக்கப்பட்டது. அன்னைக்கே சீட்டு கிழிக்கப்பட வேண்டியவர் ஏதோ உடனே சீட்டு கிழிச்சா நாங்க சொன்னதுனால சீட்டு கிளிய போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பேசாம அப்படியே இன்னைக்கு டம்மி ஆக்கி செல்லாத சீட்டாக்கி இன்னைக்கு ஒண்ணுக்குமே இல்லாத பயனில்லாத ஒரு மந்திரியா மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தொகுதிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. யாராவது இருந்தாலும் தொகுதியை முன்னேற்றுவதற்கு நல்லதா செய்யுங்க, மக்களுக்காக பாடுபடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் கேப்டன் சொன்னதுதான், அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு சான்று அதுதான். அதனால ஏதோ தங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்ற ஆணவத்தில் ஆடாதீங்க. ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டவன் எல்லாம் அடங்கிட்டாண்டா மனிதா என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். அதனால மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீ மந்திரி, அவங்க ஓட்டு போடலன்னா நீ எந்திரிச்சு ஓடுன்னு சொல்ல வேண்டியதான். அதனால இதே விராலி மலையில எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க வர்றாரு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஜாதி கலவரத்தை தூண்டின ஒரு ஆளு, இந்த தொகுதிக்கு எதையுமே செய்யாத ஒருவர், அதுவும் எம்எல்ஏ மட்டும் இல்ல மந்திரியாகவும் இருந்தவர், எந்த தைரியத்தோட இந்த தொகுதியில மீண்டும் போட்டி போடுறார் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. வெறும் ஓட்டுக்கு காசை கொடுத்து மீண்டும் உங்களை எல்லாம் அடிமையாக்கி மீண்டும் உங்களோட ஓட்டை வாங்கணும்னு நினைச்சா அவங்க மூஞ்சில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நீங்க போடுற ஓட்டு மூலமாக அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கொள்கை விதைகளும் வேரை விட்டன, நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்ற
கொண்டவனாயினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும் தர்மம் கெட்டது. திரு கிருஷ்ணகோபால் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில நீங்கள் அனைவரும் மணப்பாறை தொகுதியில அவருக்கு வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நான் ஏன் இங்க நம்ம வேட்பாளரை பத்தி நான் சொல்றேன்றத நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். படித்தவர் பிகாம் பிஎல் படித்தவர் இந்த தொகுதிக்காக நல்லபடியாக உழைத்து தொகுதியையும் மக்களையும் நிச்சயமாக மேம்படுத்தியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய கேப்டனின் இதயத்திலே இடம் பிடித்த ஒரு நல்ல வேட்பாளராகிய நமது வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணகோபால் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும். இங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் அடிக்கடி தொகுதிக்கு வந்தாரா? ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போதே தான் படிச்ச பிஎல் பதவியை வைத்துக் கொண்டு மணப்பாறையில இன்டர்சிட்டி ரயில் நிக்கணும்னு சொல்லி போராடிய ஒரு சிறந்த வேட்பாளர். தொடர்ந்து இந்த தொகுதி முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு சிறந்த வேட்பாளருக்கு கேப்டன் அவர்கள் இந்த தொகுதியில நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கேப்டன் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு சென்ட் ஃபேக்டரி வேணும், சென்ட் ஃபேக்டரி வேணும்னு பல நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்க சென்ட் ஃபேக்டரி. அதனால கேப்டனுடைய லட்சியமே என்னன்னா அந்தந்த பகுதியில விளையக்கூடிய பொருட்களை வச்சு தொழிற்சாலைகளை முன்னேற்றி அதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும். அதன் மூலமாக விளையக்கூடிய பொருட்களுக்கும் நிச்சயமாக பல மடங்கு வருமானம் வர செய்வோம். எனவே உறுதியாக உங்களுடைய கோரிக்கையான இந்த பகுதியில விளையும் பூக்களை கொண்டு நிச்சயமாக சென்ட் ஃபேக்டரி உறுதியாக இந்த பகுதியிலே நாம கொண்டு வருவோம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். பல்வேறு இடங்கள்ல மக்களுக்கு இதுவரைக்கும் பட்டா கூட வழங்காத ஒரு நிலைமையை இந்த தொகுதியில பார்க்க முடிகிறது. உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று யாரெல்லாம் பட்டா இல்லாம இருக்காங்களோ உறுதியாக அவர்களுக்கு நாங்கள் பட்டா வாங்கி கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். பட்டா என்பது என்ன? ஒரு குடிமகன் அந்த பகுதியில வாழ்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுக்கான சான்றிதழ் அந்த பகுதியில. அதனால யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ உடனடியாக அதை சரி செய்து பட்டா நிச்சயமாக வாங்கி தரப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதே போல இந்த தொகுதிக்குள்ள வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது விதவைகளுக்கும் முதியோர்களுக்கும் பென்ஷன் வர்றதே கிடையாது, அத பல நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? முதியோர் பென்ஷன் வர்றது இல்லையா? அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்க, வருதாமா? வரல. ஏன் இத கேக்குறேன்னா ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சா உறுதியாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் கடைசி வரைக்கும். வெறுமனே சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்க வேண்டியது, 110 விதியின் கீழே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே வாசிக்க வேண்டியது, அதோட எங்க வேலை முடிஞ்சிட்டு போயிட்டா இங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்களே இவங்களை எல்லாம் யார் காப்பாத்துறது என்பது ஒரு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏகளுக்கோ கிடையாது. மக்களுக்கு வேண்டியது இந்த வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தமிழ்நாடு எல்லா விதத்திலும் முன்னேறியது என்கின்ற சரித்திரத்தை உருவாக்க இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்க யார் வந்தாலும் அடிச்சு விரட்டுங்க. அவங்க யாரா இருந்தாலும் அது யாரா இருக்கட்டும், ஓட்டுக்கு காசு கொடுக்க வரோம் அப்படின்னு சொன்னாலே அடிச்சு விரட்டுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு விரட்டுனாதான் இனிமேல இந்த லஞ்சவாதி ஊழல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்ற நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் எப்பவுமே என்ன சொல்வாரு? எத்தனை நாள் இங்கு வறுமை இருக்கோ அத்தனை நாளும் இங்கு இலவசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்வார்.
யாராவது மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் வேணும்னு நீங்க யாராவது கேட்டீங்களா? சரி, யார் வீட்லயாவது ஓடுதா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர்? யாராவது ஒருத்தர் வீட்டுல ஓடுதா? எங்க இருக்கு எல்லா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர்லாம்? காயிலாங்கடையில இருக்கா? மூட்டை கட்டி தூக்கி போட்டீங்களா? இந்த மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் குடுக்கறோம்னு சொல்லி பெண்கள்லக்கா அவ்வளவு சந்தோஷம். அப்படியே வந்த புதுசுல நானும் பார்த்தேன். அப்படியே பொட்டி பொட்டியா 2 வீலர்ல கட்டி ஏதோ வீட்டுக்கு சீதனை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. அப்படியே சந்தோஷமா கொண்டு போய் 1 வாரம் 10 நாள் கூட ஓடல. ஃபேனை போட்டோன்னு டர்ன்னு அங்க ஓடுது, மிக்சிய போட்டோன்னு புகை வருது, கிரைண்டரை போட்டோன்னே வெடிக்குது. இதான் நிலைமை. இதனால மக்களுடைய காசு எவ்வளவு வேஸ்ட் ஆச்சு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், 3000 கோடி மக்களுடைய வரி பணம் இன்றைக்கு இந்த திட்டத்தால வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றேன், யாருக்கு இது போல இலவச திட்டங்கள் தேவையில்லை. நம்ம மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் கேட்கிறாங்க. அதுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கணும். ரேஷன்ல எந்த பொருட்களுமே வர்றது கிடையாது, அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது. மணப்பாறை தொகுதியை வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாகவே இந்த ஆளுங்கட்சிகள் மாற்றி இருக்கு. எல்லாருடைய மனக்குறைய பாக்குறப்போ எனக்கு வேதனை தான் அதிகமா வருது. உண்மை இது, வேதனை தான் எனக்கு ரொம்ப அதிகமா வருது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் கவர்மெண்ட் பஸ் ஓடுதா? எல்லா கிராமத்திலயும் எல்லாம் நல்ல சாலை வசதிகள் இருக்கா? இங்க படிச்ச மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் ரேஷன் பொருள் தரமா நேரத்துல கிடைக்குதா? எல்லாருக்கும் பட்டா இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க நல்லபடியா வேலை செய்யறாங்களா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், டாஸ்மாக் கடைகள் மட்டும்தான். இது போதுமா நமக்கு? இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு ஒட்டுமொத்த மக்களினுடைய உயிரோடு விளையாடிக்கிட்டு இருக்கு அதிமுக. திமுக நிச்சயமா சொல்றேன், அந்த ஆண்டவருக்கு பதில் சொல்லியே தீரணும். இதுல மாற்று கருத்தே இல்லை. கேப்டன் சொல்றது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக. நல்ல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வர உங்களுக்காக உழைக்கவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. அதிமுக மாற்று திமுக, திமுக மாற்று அதிமுக என்ற நிலை இல்லாமல் உங்கள் எம்ஜிஆர், உங்கள் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் கேப்டன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் முதல்வர் வேட்பாளர், அவருக்கு வாய்ப்பு தந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. கலைஞருக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்களா இல்லையா? ஜெயலலிதாக்கு 3 வாட்டி வாய்ப்பு தந்தீங்கல்ல, கேப்டனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நீங்க காணாத முன்னேற்றத்தை நமது கேப்டன் தலைமையில 5 வருஷத்துல நம்மால நிச்சயமாக தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். ஒரு வீடு கட்டி தரதுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். லஞ்சம் ஊழல் எது பார்த்தாலும் இதான் வேலை. அதனாலதான் நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்கார், ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் உறுதியாக உருவாக்கப்படும். ஒவ்வொரு இலாக்காவிலும் உருவாக்கப்படும். 34 துறையிலும் நிச்சயமாக லஞ்ச ஊழலை அகற்றி வெளிப்படையான நிர்வாகம், அது மக்கள் ஆட்சியாக. நீங்க போய் கேட்டா உடனே அதிகாரி கையெழுத்து போட்டு அடுத்த செகண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேப்டன் எப்படின்னு தெரியல உங்களுக்கு. அதான் நடக்கும். மழை வெள்ளம் வந்துச்சு, யாராவது ஒருத்தர் போய் மக்களை சந்திச்சாங்களா? மக்களை சந்திச்ச ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதுவும் வேட்டிய மடிச்சு கட்டி வெறும் காலோட சேர்த்து தண்ணியில இறங்கி ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மக்களா பார்த்த உண்மையா நான் சொல்றேன். அவரோடைய வாழ்ற நான் எனக்கு தான் தெரியும். 24 மணி நேரம் மக்கள் சிந்தனை தான். எந்த ஊர்ல எந்த பிரச்சனை என்றாலும் உடனடியாக களத்துல இறங்கக்கூடிய ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர். செம்மரக்கட்டையில
20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? செம்மரக்கட்டையில எந்த தலைவராவது போய் யாரையாவது பார்த்தாங்களா? அந்த செய்திய டிவியில பார்த்த உடனே எனக்கே தெரியாது, நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இல்லைங்கன்னா செம்மரக்கட்டையில இன்னைக்கு 20 பேர் கொலை பண்ணிருக்காங்க. அந்த குடும்பங்களை சந்திச்சு உரிய நிவாரணம் கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அத்தனை பேர் வீட்டுக்கும் போனேன். கும்பகோணத்துல தீ விபத்து நடந்துச்சுல, எந்த தலைவர் வந்து உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னார்? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். மழை வெள்ளமா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், எந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை என்றால் முதலில் களத்துல இருக்கக்கூடியவர் என்றைக்கும் என்றைக்கும் நம்ம தலைவர் கேப்டன் மார்டி தான் நிச்சயமாக அதை செய்வார். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், முதல்வர் வேட்பாளராக அவர் வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்றுவார் என்ற வாக்குறுதியை இங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்டர் சந்திரசேகர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவரை தயவு செஞ்சு யாராவது கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படியா? ஆளே இல்லையா? சரி, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர்ல காணவில்லை எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லயும் வச்சிருவோம். சரியா? இனிமே வச்சா என்ன, வைக்க கட்டி என்ன, இன்னும் ஒரு 20 நாள் தான், அதுக்கப்புறம் வந்துருவாரு நம்ம சிங்க குட்டி மாதிரி. எந்த பிரச்சனைனாலும் எந்த நேரம் வேணாலும் அவரை போய் சந்திக்கலாம். மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையை கையில எடுத்து உடனடியாக இந்த தொகுதி பிரச்சனையை நிச்சயமாக அவர் முன்னிருந்து செய்வார். ஏன்னா கேப்டன் எவளியோ அவருடைய வேட்பாளர்களும் அந்த வழிதான், அவர்களுடைய தொண்டர்களும் அந்த வழிதான். உறுதியாக சந்திரசேகர் மாதிரிலாம் நம்மளுக்கு வேட்பாளர் தேவையே கிடையாது. நம்ம வேட்பாளர் மக்கள் பிரச்சனைக்காக போராடி இந்த தொகுதியை முன்னேற்றுவார் என்ற வாக்குறுதியை சொல்றேன். நிச்சயமாக நாம ஜெயிக்கிறோம். நம்ம வேட்பாளர் வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு வெற்றி வேட்பாளராக அவருக்கு முரசு 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 சின்னத்திலே வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in. தாருங்கள், வெற்றியை தாருங்கள். இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டியது நமது வேட்பாளருடைய கடமை. நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். இந்த தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விவசாய பெருமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், தாய் குலங்களுக்கும் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிற, திமுக அதிமுகவுக்கு மாற்று கேப்டன் தலைமையிலான தேமுதிக மக்கள் நல தமாக கூட்டணி இந்த அணிக்கு வாய்ப்பு தந்து இந்த முறை நீங்கள் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற செய்வீர்களா? லஞ்ச ஊழல் கட்சியான அதிமுக ஆட்சிக்கு வரணுமா? ஊழல் கட்சியான திமுக ஆட்சிக்கு வரணுமா? கேப்டன் ஆட்சி வரணுமா? கேப்டன் ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கும். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும். நேர்மையான ஆட்சியாக இருக்கும். அதனால நிச்சயமாக இந்த 2 அணிக்கும் மாற்றாக கேப்டன் தலைமையிலான நல்ல அணியை நாம உருவாக்குவோம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான இந்த போர், இந்த 2 பேர் யாரு, திமுக அதிமுக என்ற கொள்ளையர்களை தமிழகத்தை விட்டு அகற்றுங்கள். நல்ல தேர்தலை நிச்சயமாக முன்னேற்றுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நிச்சயம் நாம கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னிருந்து நிறைவேற்றுவோம். மாற்று கருத்து இல்லை. ஏன்னா துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரம் இல்லை.
எனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது நிச்சயம். நாங்கள் இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி 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 என்று தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது வேட்பாளர் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலம் மாறும், காட்சிகள் மாறும், கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும், துணி வெளுப்பாகும், துவைத்து போட்டால்தான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோழா தோழா? வறியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது. பிறர்க்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோழா தோழா. பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு. நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா, நமக்கு நமக்கு நம டம் டம் டம். எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். அதேபோல் மேடையில் விட்டிருக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கோபால் முரசனது வாக்களிப்பில் எம்.கே. ராஜா சம்பத் அவர்கள் பி.எல். சுந்தரம் கதிர் அர்வால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிப்பேர். ஏ. முனிசாமி அர்வால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிப்பேர் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசலாமா? ஏன்னா மணி ஆச்சு, அதுக்காக சில வார்த்தைகள் இல்லை எல்லா இடத்துலையும் 10 நாள் சொல்றதுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? அதாவது இன்னைக்கு ஜெயலலிதாவும் கலைஞரும் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அதே போல இது நினைத்த அண்ணாவும் ஆரம்பித்தார் கட்சி. கலைஞர் இப்படியெல்லாம் பண்ணுவார், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பித்தார கட்சி. அதே போல எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் பூந்த கருணாகரன் தான் ஜெயலலிதா அவருக்குள்ள நரிமை எடுத்த மாதிரி. அதாவது கருணாகம் குள்ள நரிங்கிறது 2 ஏன் சொல்றேன்னா, அது இடத்துல மாதிரி நீங்க குள்ள நரி தொந்தரம் பண்றீங்களா? இவங்க 2 பேரும் நாடு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காதான் கட்சி ஆரம்பிச்சாங்களா? மக்களை கொள்ளடிச்சு சொல்றன்னு இவங்க 2 பேர் இருக்காங்களே, அதான் குள்ள நரின்னு. 35 வருஷமா அவங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறக்காதான் போராடினாங்க. அண்ணாவும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித்தில் எம்ஜிஆர் அவர்களும். ஆக இந்த நாட்டு மக்களுக்காக நல்ல சின்ன கட்சி ஆரம்பிச்சாங்க. நாட்டு மக்களை கெடுக்கணுங்கிறதான் இவங்க அதுக்குள்ள புகுந்து குள்ள நதி படத்தெல்லாம் பண்ணி அண்ணா திமுகவும் அவர் ரிட்டர்னே கண்டார். இவங்க 2 பேரும் எப்போ போவாங்க, எப்போ செத்துருவாங்க. நம்ம இங்கே அதாவது என் ஆஃபீஸில் கல்லடிக்கிறாங்களாம், செங்கலை கொண்டு எறிகிறாங்களாம் கேட்டேன். என் தொழில் பையன் வந்துருச்சா?
இப்பவே 2 கட்சிக்கார தொழில் போய் வந்துருச்சா, கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சா. அதனால எங்க ஆபீஸ்ல என்ன, நீங்க எங்க ஆபீஸ்ல யாரும் இல்லைங்கிற தைரியம் உங்களுக்கெல்லாம். ஆள் இருக்கும்போது அடிச்சிருந்தா நாங்க பிடிச்சிருப்போம்ல. தைரியம் இல்ல, ஆஹா பெரிய தைரியம். தைரியம் உங்களுக்கெல்லாம். ஆள் இருக்கும்போது அடிச்சிருந்தா நாங்க பிடிச்சிருப்போம்ல. எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் இந்த விஜயகாந்த், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன். எனக்கு எந்த ஜாதியும் இந்த மதம்ல என்ன பேய எதை வேணாலும் அடிக்கட்டுவேன், இங்கே வரட்டுமே, பயப்பட மாட்டேன். எதற்கும் எதுனாலும் சரி, 6 சாவு 100 சாவு, சும்மா பாடிக்கிட்டு தான் பத்தாது. 6 சாவு 100 சாவு நினைக்கக்கூடிய இந்த விஜயகாந்த், அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. உண்மைகளைத்தான் சொல்லுவேன், உண்மை தவிர எதுவும் சொல்ல மாட்டேன் என்பதை சொல்லிக்கொண்டு, மக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு, அந்த பம்பரம், அருவாள் சுத்தியல், அருவாள் சுத்தியல் நட்சத்திரம், அந்த கதிர அருவாள், அந்த பாதர சின்னம். அப்புறம் நான் பெரிதாக மதிக்கக்கூடிய எங்கள் ஐயா சின்னையா பெரியய்யா இருவரையும் நான் மதிக்கிற அவருடைய தென்னந்தோப்பு சின்னம். ஆக 6 சின்னம் உங்களுக்கு இருக்கு. யார் யார் எந்தெந்த சின்னத்தை நிற்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்னு தலைமையை கொண்டு நான் முன்னாடி முடிச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டேன். ஏன்னா இது கூட கேஸ் போடுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு ஆறுகளில் கேஸ் போட்டவர் தான் நான் கலைஞர் எனக்கு ஆற்காடில் எனக்கு கேஸ் போட்டார். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு. அப்படிப்பட்டவங்க தான் ஜெயலலிதாவும் சொல்லிக்கொண்டு விட நன்றி வணக்கம். நீங்கள் நல்லாட்சி வரையில இல்லை கெட்டாட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்சி என்றால் நாங்கள் எல்லாம் நல்லவங்க. எங்களுக்கெல்லாம் வாக்களித்து நீங்களாம் ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த விளைவு நாங்கள் அனைவரும். விராலிமலையில முருகப்பெருமானுடைய பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கிறது. இங்க மயில்கள் அதிகமாக இருக்கு, குரங்குகள் அதிகமாக இருக்கிறது தெரியும். ஏன்னா நான் வரும்போதே 3 மயில் வந்து கிராஸ் பண்ணி போச்சு. இப்பதான் வரும்போது பார்த்தேன் விராலிமலை டெம்பிள் தெரிஞ்சது. இதற்கு முன்னாடி இங்க விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் மந்திரியாகவும் இருந்தவர் யார்? விஜயபாஸ்கரா? அவர்தான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா? இந்த வாட்டி அமர்ந்தாரா? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப உங்களுக்காக இந்த தொகுதிக்காக முன்னேற்றம் பண்ணியிருக்காரா? அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கா? ஒரு எம்எல்ஏவாக மந்திரியாக விராலிமலை தொகுதியை முன்னேற்றி இருக்காரா? இங்க நல்ல சாலை வசதி இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? படித்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? கிராமங்கள் தோறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? நல்ல பராமரிக்கப்படுகிறதா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவர் மந்திரியா இங்க இருந்தாரு? எதற்கு மந்திரி இருந்தாலும் மந்திரி நீ எந்திரி சொல்லி நடத்த வேண்டிய. அதனால விஜயபாஸ்கர் எல்லாம் மறுபடியும் ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வந்தாருன்னு வைங்க, உறுதியா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், விராலிமலை தொகுதி மக்கள் விஜயபாஸ்கரை ஓட ஓட விரட்டினார்கள் என்று சொல்லக்கூடியது. நிச்சயமாக நீங்க வந்து செய்யலாம். ஏன்னா பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே சொல்லி பொய்யாக மட்டுமே 5 வருஷமா ஆட்சி பண்ணி எந்த முன்னேற்றத்தையுமே இந்த விராலிமலை தொகுதியில உங்களுக்கு செய்யவே கிடையாது. அப்ப எதுக்கு இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்?
மீண்டும் எந்த மூச்சை வச்சு உங்ககிட்ட எல்லாம் ஓட்டு கேட்க வருகிறார் என்ற தைரியத்துல உங்ககிட்ட ஓட்டு கேட்க வருகிறார் என்பதை நீங்க தான் எனக்கு சொல்லணும். எந்த வயசு ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே தைரியத்துல தான் இன்னைக்கு மீண்டும் விராலிமலை தொகுதியிலேயே போட்டி போட வருகிறார். யாருடைய காசு? உங்களுக்கு ஓட்டுக்கு காசு தராங்களே, யார் காசு? மக்களுடைய காசு. லஞ்சம் ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச காசை தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது மட்டும் மக்களுக்கு காசு என்று சொல்லி வரும். இது போல அரசியல்வாதிகள், போலி அரசியல்வாதிகளுக்கு மக்களாகிய நீங்கள் தகுந்த பாடத்தை இந்த தேர்தலில் நிச்சயம் கொடுத்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையில மக்களுக்காக, மக்கள் பணிக்காக கேப்டன் கூட நான் வந்தப்ப அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுனது உங்ககிட்ட சொல்றேன். கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அப்ப சட்டசபையில ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. யாரு? மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் வயசுல பெரியவர், தள்ளு வண்டின்னு சொன்னதுனாலேயே இன்னைக்கு ஜெயலலிதா அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்வதுதான் அதிமுகவுடைய ஒரே வேலை. அதனால கேப்டனே எதையாவது ஒண்ணு சட்டசபையில உட்கார்ந்து கிண்டல் பண்றது, கேலி பேசுறது. சட்டசபைக்கு இதுக்கு தான் போறாங்களா ஏடிஎம் கேட்காரங்க? அதுக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனையை பேசணும், தொகுதியை முன்னேற்றணும், தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து அதை முன்னேற்றுபவர்கள் தான் இந்த தொகுதிக்கு உரியவர்களாக இருப்பாங்களே ஒழிய கேலி கிண்டல் பேசுறவங்களும் ஜாதியை பத்தி பேசுறவங்களும் எப்படி ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க முடியும் என்பதை மக்கள் கண்டனமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். மக்களுக்காக மக்கள் பணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னதை இப்போ முன்னாடி சொல்றேன். ஏன்னா இதுதானே அவருடைய தொகுதி. மிஸ்டர் விஜயபாஸ்கர் கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. நீங்க தொடர்ந்து கேப்டன் கிட்ட தேவையில்லாம மோதிட்டு இருக்க. வெகு விரையில உங்க அம்மா உன்னை சீட்டு காலி பண்ணி அனுப்ப போதா இல்லையான்னு பாருங்க. நான் சொன்ன ஒரே வாரத்துல மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் இதே புதுக்கோட்டை மாவட்டத்துல இதே விஜயபாஸ்கரால உருவாக்கப்பட்டது. அன்னைக்கே சீட்டு கிழிக்கப்பட வேண்டியவர் ஏதோ உடனே சீட்டு கிழிச்சா நாங்க சொன்னதுனால சீட்டு கிளிய போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பேசாம அப்படியே இன்னைக்கு டம்மி ஆக்கி, செல்லாத சீட்டாக்கி, இன்னைக்கு ஒண்ணுக்குமே இல்லாத பயனில்லாத ஒரு மந்திரியா மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தொகுதிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. யாராவது இருந்தாலும் தொகுதியை முன்னேற்றுவதற்கு நல்லதா செய்யுங்க, மக்களுக்காக பாடுபடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் கேப்டன் சொன்னதுதான், அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு சான்று அதுதான். அதனால ஏதோ தங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்ற ஆணவத்தில் ஆடாதீங்க. ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டவன் எல்லாம் அடங்கிட்டாண்டா மனிதா என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். அதனால மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீ மந்திரி, அவங்க ஓட்டு போடலன்னா நீ எந்திரிச்சு ஓடுன்னு சொல்ல வேண்டியதான். அதனால இதே விராலிமலையில எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க வர்றாரு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஜாதி கலவரத்தை தூண்டின ஒரு ஆளு, இந்த தொகுதிக்கு எதையுமே செய்யாத ஒருவர், அதுவும் எம்எல்ஏ மட்டும் இல்ல மந்திரியாகவும் இருந்தவர், எந்த தைரியத்தோட இந்த தொகுதியில மீண்டும் போட்டி போடுறார் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. வெறும் ஓட்டுக்கு காசை கொடுத்து மீண்டும் உங்களை எல்லாம் அடிமையாக்கி மீண்டும் உங்களோட ஓட்டை வாங்கணும்னு நினைச்சா அவங்க மூஞ்சில கரும்பள்ளி செம்பள்ளி குத்தி நீங்க போடுற ஓட்டு மூலமாக அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
மக்களும் வேரை விட்டன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும் தர்மம் திரு கிருஷ்ணகோபால் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் மணப்பாறை தொகுதியில அவருக்கு வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நான் ஏன் இங்க நம்ம வேட்பாளரை பத்தி நான் சொல்றேன்றத நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். படித்தவர் பிகாம் பிஎல் படித்தவர் இந்த தொகுதிக்காக நல்லபடியாக உழைத்து தொகுதியையும் மக்களையும் நிச்சயமாக மேம்படுத்தியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய கேப்டனின் இதயத்திலே இடம் பிடித்த ஒரு நல்ல வேட்பாளராகிய நமது வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணகோபால் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும். இங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் அடிக்கடி தொகுதிக்கு வந்தாரா? ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போதே தான் படிச்ச பிஎல் பதவியை வைத்துக் கொண்டு மணப்பாறையில இன்டர்சிட்டி ரயில் நிக்கணும்னு சொல்லி போராடிய ஒரு சிறந்த வேட்பாளர். தொடர்ந்து இந்த தொகுதி முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு சிறந்த வேட்பாளருக்கு கேப்டன் அவர்கள் இந்த தொகுதியில நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கேப்டன் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு சென்ட் ஃபேக்டரி வேணும், சென்ட் ஃபேக்டரி வேணும்னு பல நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்க சென்ட் ஃபேக்டரி. அதனால கேப்டனுடைய லட்சியமே என்னன்னா அந்தந்த பகுதியில விளையக்கூடிய பொருட்களை வச்சு தொழிற்சாலைகளை முன்னேற்றி அதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும். அதன் மூலமாக விளையக்கூடிய பொருட்களுக்கும் நிச்சயமாக பல மடங்கு வருமானம் வர செய்வோம். எனவே உறுதியாக உங்களுடைய கோரிக்கையான இந்த பகுதியில விளையும் பூக்களை கொண்டு நிச்சயமாக சென்ட் ஃபேக்டரி உறுதியாக இந்த பகுதியிலே நாம கொண்டு வருவோம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். பல்வேறு இடங்கள்ல மக்களுக்கு இதுவரைக்கும் பட்டா கூட வழங்காத ஒரு நிலைமையை இந்த தொகுதியில பார்க்க முடிகிறது. உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று யாரெல்லாம் பட்டா இல்லாம இருக்காங்களோ உறுதியாக அவர்களுக்கு நாங்கள் பட்டா வாங்கி கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். பட்டா என்பது என்ன? ஒரு குடிமகன் அந்த பகுதியில வாழ்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுக்கான சான்றிதழ் அந்த பகுதியில. அதனால யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ உடனடியாக அதை சரி செய்து பட்டா நிச்சயமாக வாங்கி தரப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதே போல இந்த தொகுதிக்குள்ள வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது விதவைகளுக்கும் முதியோர்களுக்கும் பென்ஷன் வர்றதே கிடையாது, அத பல நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? முதியோர் பென்ஷன் வர்றது இல்லையா? அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்க, வருதாமா? வரல. ஏன் இத கேக்குறேன்னா ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சா உறுதியாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் கடைசி வரைக்கும். வெறுமனே சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்க வேண்டியது, 110 விதியின் கீழே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே வாசிக்க வேண்டியது, அதோட எங்க வேலை முடிஞ்சிட்டு போயிட்டா இங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்களே இவங்களை எல்லாம் யார் காப்பாத்துறது என்பது ஒரு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏகளுக்கோ கிடையாது. மக்களுக்கு வேண்டியது இந்த வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தமிழ்நாடு எல்லா விதத்திலும் முன்னேறியது என்கின்ற சரித்திரத்தை உருவாக்க இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்க யார் வந்தாலும் அடிச்சு விரட்டுங்க. அவங்க யாரா இருந்தாலும் அது யாரா இருக்கட்டும், ஓட்டுக்கு காசு கொடுக்க வரோம் அப்படின்னு சொன்னாலே அடிச்சு விரட்டுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு விரட்டுனாதான் இனிமேல இந்த லஞ்சவாதி ஊழல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்ற நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கேப்டன் எப்பவுமே என்ன சொல்வாரு?
எத்தனை நாள் இங்கு வறுமை இருக்கோ அத்தனை நாளும் இங்கு இலவசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்வார். யாராவது மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் வேணும்னு நீங்க யாராவது கேட்டீங்களா? சரி, யார் வீட்லயாவது ஓடுதா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர்? யாராவது ஒருத்தர் வீட்டுல ஓடுதா? எங்க இருக்கு எல்லா மிக்ஸி ஃபேன் கிரைண்டர்லாம்? காயிலாங்கடையில இருக்கா? மூட்டை கட்டி தூக்கி போட்டீங்களா? இந்த மிக்ஸி ஃபேன் கிரைண்டர் குடுக்கறோம் சொல்லி பெண்களுக்கா அவ்வளவு சந்தோஷம். அப்படியே வந்த புதுசுல நானும் பார்த்தேன். அப்படியே பொட்டி பொட்டியா 2 வீலர்ல கட்டி ஏதோ வீட்டுக்கு சீதனை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. அப்படியே சந்தோஷமா கொண்டு போய் 1 வாரம் 10 நாள் கூட ஓடல. ஃபேனை போட்டோன்னு டர்ன்னு அங்க ஓடுது, மிக்சிய போட்டோன்னு புகை வருது, கிரைண்டரை போட்டோன்னே வெடிக்குது. இதான் நிலைமை. இதனால மக்களுடைய காசு எவ்வளவு வேஸ்ட் ஆச்சு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், 3000 கோடி மக்களுடைய வரி பணம் இன்றைக்கு இந்த திட்டத்தால வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றேன், யாருக்கு இது போல இலவச திட்டங்கள் தேவையில்லை. நம்ம மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் கேட்கிறாங்க. அதுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கணும். ரேஷன்ல எந்த பொருட்களுமே வர்றது கிடையாது, அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது. மணப்பாறை தொகுதியை வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாகவே இந்த ஆளுங்கட்சிகள் மாற்றி இருக்கு. எல்லாருடைய மனக்குறைய பாக்குறப்போ எனக்கு வேதனை தான் அதிகமா வருது. உண்மை இது, வேதனை தான் எனக்கு ரொம்ப அதிகமா வருது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் கவர்மெண்ட் பஸ் ஓடுதா? எல்லா கிராமத்திலயும் எல்லாம் நல்ல சாலை வசதிகள் இருக்கா? இங்க படிச்ச மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் ரேஷன் பொருள் தரமா நேரத்துல கிடைக்குதா? எல்லாருக்கும் பட்டா இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க நல்லபடியா வேலை செய்யறாங்களா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு இருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், டாஸ்மாக் கடைகள் மட்டும்தான். இது போதுமா நமக்கு? இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு ஒட்டுமொத்த மக்களினுடைய உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க அதிமுக திமுக நிச்சயமா சொல்றேன், அந்த ஆண்டவனுக்கு பதில் சொல்லியே தீரணும். இதுல மாற்று கருத்தே இல்லை. கேப்டன் சொல்றது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக. நல்ல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வர உங்களுக்காக உழைக்கவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. அதிமுக மாற்று திமுக, திமுக மாற்று அதிமுக என்ற நிலை இல்லாமல் உங்கள் எம்ஜிஆர், உங்கள் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் கேப்டன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் முதல்வர் வேட்பாளர், அவருக்கு வாய்ப்பு தந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. கலைஞருக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்களா இல்லையா? ஜெயலலிதாக்கு 3 வாட்டி வாய்ப்பு தந்தீங்கல்ல, கேப்டனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நீங்க காணாத முன்னேற்றத்தை நமது கேப்டன் தலைமையில 5 வருஷத்துல நம்மால நிச்சயமாக தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். ஒரு வீடு கட்டி தரதுக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். லஞ்சம் ஊழல் எது பார்த்தாலும் இதான் வேலை. அதனாலதான் நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்கார், ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் உறுதியாக உருவாக்கப்படும். ஒவ்வொரு இலாக்காவிலும் உருவாக்கப்படும். 34 துறையிலும் நிச்சயமாக லஞ்ச ஊழலை அகற்றி வெளிப்படையான நிர்வாகம், அது மக்கள் ஆட்சியாக நீங்க போய் கேட்டா உடனே அதிகாரி கையெழுத்து போட்டு அடுத்த செகண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேப்டன் எப்படின்னு தெரியல உங்களுக்கு, அதான் நடக்கும். மழை வெள்ளம் வந்துச்சு, யாராவது ஒருத்தர் போய் மக்களை சந்திச்சாங்களா? மக்களை சந்திச்ச ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதுவும் வேட்டியை மடிச்சு கட்டி வெறும் காலோட சேர்த்து தண்ணியில இறங்கி ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மக்களா பார்த்த உண்மையா நான் சொல்றேன். அவரோடைய வாழ்ற நான் எனக்கு தான் தெரியும். 24 மணி நேரம் மக்கள் சிந்தனை தான். எந்த ஊர்ல எந்த பிரச்சனை என்றாலும்
உடனடியாக களத்துல இறங்கக்கூடிய ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர். செம்மரக்கட்டையில 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? செம்மரக்கட்டையில எந்த தலைவராவது போய் யாரையாவது பார்த்தாங்களா? அந்த செய்திய டிவில பார்த்த உடனே எனக்கே தெரியாது, நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இல்லைங்கன்னா செம்மரக்கட்டையில இன்னைக்கு 20 பேர் கொலை பண்ணிருக்காங்க. அந்த குடும்பங்களை சந்திச்சு உரிய நிவாரணம் கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அத்தனை பேர் வீட்டுக்கும் போனேன். கும்பகோணத்துல தீ விபத்து நடந்துச்சுல, எந்த தலைவர் வந்து உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னார்? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். மழை வெள்ளமா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், எந்த பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்றால் முதலில் களத்துல இருக்கக்கூடியவர் என்றைக்கும் என்றைக்கும் நம்ம தலைவர் கேப்டன் மாட்டி தான் நிச்சயமாக அதை செய்வார். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், முதல்வர் வேட்பாளராக அவர் வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்றுவார் என்ற வாக்குறுதியை எல்லாருக்குமே நான் சொல்றேன். எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்டர் சந்திரசேகர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவரை தயவு செஞ்சு யாராவது கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படியா? ஆளே இல்லையா? சரி, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர்ல காணவில்லை எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லயும் வச்சிருவோம். சரியா? இனிமே வச்சா என்ன, வைக்க கட்டி என்ன, இன்னும் ஒரு 20 நாள் தான், அதுக்கப்புறம் வந்துருவாரு நம்ம சிங்க குட்டி மாதிரி. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த நேரம் வேணாலும் அவரை போய் சந்திக்கலாம். மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையை கையில எடுத்து உடனடியாக இந்த தொகுதி பிரச்சனையை நிச்சயமாக அவர் முன்னிருந்து செய்வார். ஏன்னா கேப்டன் எவளியோ அவருடைய வேட்பாளர்களும் அந்த வழிதான், அவர்களுடைய தொண்டர்களும் அந்த வழிதான். உறுதியாக சந்திரசேகர் மாதிரிலாம் நம்மளுக்கு வேட்பாளர் தேவையே கிடையாது. நம்ம வேட்பாளர் மக்கள் பிரச்சனைக்காக போராடி இந்த தொகுதியை முன்னேற்றுவார் என்ற வாக்குறுதியை சொல்றேன். நிச்சயமாக நாம ஜெயிக்கிறோம். நம்ம வேட்பாளர் வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு வெற்றி வேட்பாளராக அவருக்கு முரசு 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 சின்னத்திலே வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in